ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் இருந்தால் ரூ. 10,000 வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும். எதனால விதிக்கப்பட போறாங்க? ரூ. 10,000 எதுக்கு சார்? நான் தான் 4 அக்கவுண்ட் வச்சிருக்கேன், 5 அக்கவுண்ட் வச்சிருக்கேன். எனக்கு எதுக்கு சார் ரூ. 10,000 அபராதம் குடுக்கணும்? நான் என்ன சார் பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆனா பேங்க் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த அறிக்கைய குடுத்துருக்காங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதற்கு ஒரு சுற்றறிக்கை குடுத்துருக்காங்க. அந்த சுற்றறிக்கை என்னன்றத பார்க்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு தனிநபர் ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருக்கலாம். ஆனால் பயன்பாட்டிலே இல்லாத வங்கி கணக்குகள், அதாவது நான் ஒரு 4 அக்கவுண்ட் வச்சிருக்கேன் சார். அந்த 4 அக்கவுண்ட்ல 3 அக்கவுண்ட் தான் சார் நான் கரெக்ட்டா யூஸ் பண்ணின்னு இருக்கேன். 2 அக்கவுண்ட் வந்து நான் எந்த ஒரு பரிவர்த்தனையுமே பண்ணல சார். அதனால என்ன பண்றாங்கன்னா, அந்த வங்கி கணக்க பராமரிக்காத வங்கி கணக்குல குளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எதனாலனா, நீங்க பயன்படுத்த முடியாத 5 அக்கவுண்ட் வச்சிருக்கேன் சார், 6 அக்கவுண்ட் வச்சிருக்கேன் சார் வச்சுக்கலாம். ஆனா வங்கி கணக்க பராமரிப்பு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. உங்க பேர்ல எத்தனை வங்கி கணக்கு இருக்கோ, அந்த வங்கி கணக்குகள பராமரிப்பு செய்யாமல் இருப்பது மட்டுமல்லாமல், அதற்கு ஃபைன் போடுவாங்க. ஃபைன் போட்டாக்கா அந்த அமௌண்ட்ட கட்டுற மாரி இருக்கும். அது மட்டுமல்லாமல், அந்த வங்கி கணக்குல முறைகேடான பரிவர்த்தனைகள் நடைபெற்றால், அவர்களுக்கு ரூ. 10,000 வரைக்கும் அபராதம் நடைபெறும் சொல்லிக் குடுத்துருக்காங்க. முறைகேடானனா ஸ்கேம் நடக்குறாங்கல்ல, ஸ்கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வங்கி கணக்கு செயல்படாத வங்கி கணக்குல யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க முறைகேடாக நடைபெறுவதற்கு முன்னதாக, உங்க வங்கி கணக்க செயல்படுத்தாத வங்கி கணக்குகள ரிசர்வ் பேங்க் வந்து இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, குளோஸ் பண்ணிடுங்க. அந்த அக்கவுண்ட்ட குளோஸ் பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு எந்த ஒரு ஃபேக் டிரான்சாக்ஷன் நடக்காது. அதனால ரூ. 10,000 அபராதத்தில தவிர்க்கலாம். அதுவும் இல்லாத ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறைஞ்சபட்சம் 1 வருஷம், 2 வருஷம் பயன்படுத்தாத வங்கி கணக்குல வந்து டிமேட் அக்கவுண்ட், டிராம்ட் அக்கவுண்ட் சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த வங்கி கணக்கு செயலில் இல்லாத அக்கவுண்ட்ட குளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு சுற்றறிக்கை லெட்டர் உங்க வீட்டுக்கு வந்திருக்கும். இது மாரி நீங்க பயன்படுத்தல. இந்த வங்கி கணக்க நாங்க குளோஸ் பண்ண போறோம். கூடிய விரைவில வந்து வங்கிய பார்த்து இந்த அக்கவுண்ட்ட ஆக்டிவேட் பண்ணுங்க சொல்லி மெசேஜ் வந்திருக்கும். அப்படி மெசேஜ் வந்ததுனா டைரக்ட்டா பேங்க்குக்கு போயிட்டு அந்த அக்கவுண்ட் வேணாம்னா குளோஸ் பண்ணிடுங்க. அப்படி இல்லன்னா அ ஆதார் கார்டு, பான் கார்டு அப்டேட் பண்ணதுக்கு எழுதி குடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா உங்க அக்கவுண்ட் ஆக்டிவேட் ஆயிடும். இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா குடுத்திருக்க ஒரு சூப்பரான சுற்றறிக்கை. ரூ. 10,000 அபராதத்திலிருந்தும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டெயின் பண்ணாத ஃபைன்லேருந்தும் தப்பிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இத ப பயன்ப பின்பற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கூடயே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.